ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 21ல் கிரிட்ஸ் அண்ட் செக்டு டைப்ஸ் ஆஃப் கிரிட்ஸ் அண்ட் செக்டு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். கிரிட்ஸ் அண்ட் செக்டு அப்படின்னா அது வேறு வேறு கிடையாது. கிரிட்ஸ் அப்படின்னாலும் ஒன் ஆஃப் த செக்டு, அதுதான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் போட்டிருக்க மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து இப்போ நம்ம லைன்ஸ் கொடுக்க போகிறோம். கிராஸாக நம்ம ஸ்லாண்டிங் லைன் சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அந்த லைன் தான் வந்து இதில் நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்படி லைன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டிசைன்ஸ் போடுறதுக்கு நீட்டாக இருக்கும். ரொம்ப ஒட்டின மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நீட்டாக வராது. அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் கேப் விட்டு போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் நான் அதுதான் சொன்னேன், லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் எல்லா டைரக்ஷன்லேயுமே வந்து நம்ம லைன்ஸ் போடணும். அதெல்லாம் எதுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி டிசைன்ஸ் போடும்போது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா டைரக்ஷன்லேயுமே போடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த லைன் மேலே வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் வந்து நல்லா லாங்காக போல்டாக வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அது எப்படி அப்படின்னு நான் கிளியராக சொல்லி கொடுக்குறேன். அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியர் ட்ராப்ஸ் அதில் வந்து நல்லா டார்க்காக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு லைன் போட்டுட்டேன். அது மேலே வந்து டியர் ட்ராப்ஸ். இப்போ நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே லைட்டாக ஷார்ப் வர மாதிரி இழுத்து விடணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அந்த இடத்துக்கு தகுந்த லைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதில் டியர் ட்ராப்ஸ் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து இழுத்து விட போகிறோம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் எவ்வளோ பெரிய பெரிய லைனாக இருந்தாலுமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டியர் ட்ராப்ஸ் போட கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், நான் பெரிய லைன் போட்டுட்டு அதுலேயே நான் டியர் ட்ராப்ஸ் போடுறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா போல்டாக தான் இருக்கணும். இது இந்த செக்குடில் போடும்போது ஃபஸ்ட்டு நல்லா இல்லாமல் தான் இருக்கும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளார் ஷேப் வந்து கிடைக்கும். நடுவில் வந்து நம்ம டாட் வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லை ப்ளைனாக விட்டுறதுனாலும் விட்டுறலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் எல்லாமே போட்டுட்டு வரணும். இப்போ அந்த சின்ன லைனுக்கு தகுந்த மாதிரி சின்ன டியர் ட்ராப்ஸ் வைக்கணும். அதே மாதிரி தான் எல்லாமே குட்டி லைன்னா குட்டி டியர் ட்ராப்ஸ் போட்டு நல்லா போல்டாக பண்ணணும். போல்டாக டியர் ட்ராப்ஸ் போடணும். நம்ம லீஃப்லாம் போடுவோம் இல்லைங்களா, அதே மெத்தடு தான் நம்ம வந்து இதில் ஃபாலோ பண்ண போகிறோம் செக்குடில். இப்படி தான் பாருங்கள், பெரிய லைன் போடும்போது பெருசாக போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நடுவில் வந்து நான் டாட் வச்சு காமிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைன் போட்டுக்கோங்க. இது வந்து செக்குடு மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த செக்குடு ஃபுல்லாகவே முடிச்சிருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாக்ஸ் கிடச்சிருச்சிங்களா, இந்த பாக்ஸோட எட்ஜ் பாருங்கள், அந்த எட்ஜ் பார்ட்டில் வந்து நம்ம ஒரு டாட் வைக்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டாட் எப்படி வைக்கிறதுன்னு. இந்த எட்ஜில் மட்டும் நீங்கள் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இது அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டபுள் லைன் போடணும். ஃபஸ்ட்டில் எப்படி சிங்கிள் லைன் வந்து நம்ம இப்படி போட்டோம் இல்லைங்களா பாக்ஸ் ஃபுல்லாக, அதே மாதிரி தான் இப்போ டபுள் லைன் வந்து நம்ம இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போட்டு நம்ம இந்த செக்கடை வந்து ஃபில் பண்ணுறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் வந்து டபுள் லைன் போடணும். அதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட்டு இதில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போயும் வந்து நம்ம இதுலேயும் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது வந்து சிங்கிள் லைன், இது வந்து டபுள் லைன். இப்போ இந்த இந்த எட்ஜில் வந்து நம்ம 4 டாட் வைக்க போகிறோம். அந்த செகண்ட் செக்கடில் என்ன பண்ணணும், ஒரே ஒரு டாட் வச்சு முடிச்சிட்டோம். இந்த எட்ஜில் வந்து நம்ம 4 டாட் முடித்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நான் உங்களை ஏன் வந்து இடம் விட்டு விட்டு நீங்கள் வந்து லைன் போடுங்க அப்படின்னு சொன்னேன்னா, அந்த டாட் வந்து மெர்ஜ் ஆகிடும். நம்ம சின்னதாக போட்டோம்னா மெர்ஜ் ஆகிடும், அதனால தான் சொன்னேன். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சிட்டேன். இப்போ ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி போட்டு அந்த நடுவில் மட்டும் நம்ம டாட் வைக்க போகிறோம். நடுவில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இடம் விட்டுறோம். இடம் விட்டால் தான் நமக்கு வந்து டாட் கிடைக்கும், டாட் வைக்க முடியும். அதனால தான் வந்து ப்ளஸ் மாதிரி போடாமல் அந்த ப்ளஸ் சிம்பிளை மட்டும் நம்ம நடுவில் வந்து கட் பண்ண மாதிரி போட போகிறோம். ப்ளஸ் சிம்பிள் தான் இது, ஆனால் வந்து நடுவில் வந்து நம்ம டாட் வைக்கிறதுக்காக நம்ம ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கைட் மாதிரி ஒரு ஷேப் மாதிரி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளார எல்லாமே வந்து போல்டு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் கேப் விட்டு விட்டு நம்ம லைன்ஸ் போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஹம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஃபுல்லாகவே ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்படியும் கொடுக்கலாம், இல்லை செக்குடு போட்டுட்டு நான் அதுக்கப்புறமா ஹம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஓகேங்களா? இப்போ அதிலேயே வந்து நம்ம மறுபடியும் லைன் போட போகிறோம்.
ஃபுல்லாகவே லைன் போட்டுட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த ஒரு லைன் வந்து எண்டிங்கில் இருக்கோ அந்த லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த லைன்லேருந்து வந்து நீங்கள் லைன்ஸ் போட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு நம்ம ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். நீங்கள் இப்படி அந்த இடத்த விட்டுட்டும் நீங்கள் வந்து சைடில் கொடுக்கலாம். இல்லை அந்த ஹம்ஸ் மேலேயே நான் வந்து ஹம்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் ஹம்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் ரெண்டுமே பண்ணலை அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்குடு போட்டுக்கோங்க. செக்குடு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஹம்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்னோடய டிசைன்ஸ் எல்லாமே பார்க்கணும், மெஹந்தி ஒர்க் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கொடுக்குறேன். அதில் போய் செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுட்டு இதில் வந்து நம்ம வைன்ஸ் கொடுக்க போகிறோம். வைன்ஸ் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இது டியர் ட்ராப்ஸ் போட்டிருப்போம் ஃபஸ்ட்டு செக்குடில். இப்போ வந்து நல்லா ஒரு லாங்காக லைன் கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் போட போகிறோம். அது பேர் தான் வைன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த வைன்ஸை வந்து நம்ம இதில் வந்து கொடுக்க போகிறோம். ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம். இந்த சைடில் சின்னதாக இருந்தாலுமே சின்ன செக்குடாக இருந்தாலுமே சின்ன வைன்ஸாக கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஒர்க்கு. இந்த செக்குடு மட்டும் போட்டிங்கன்னா அது அவ்வளோவா தெரியாது. இப்போ இதே மாதிரி தான் இந்த சைடு செக்குடையும் போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஹம்ஸ் கொடுத்தோம். ஆனால் இதில் வந்து நம்ம ஹம்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ஸ்பைரல் போட்டுட்டு அதில் வந்து டாட் வச்சு அப்புறம் டியர் ட்ராப்ஸ் கொடுக்க போகிறோம். இதை கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் எல்லா செக்குடுக்குமே வந்து ஸ்பைரல் போட்டு டாட் 2 வச்சு நடுவில் வந்து டியர் ட்ராப்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ ஆஃப் பாக்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா ஆஃப் ஸ்பைரல் மட்டும் போட்டு ஒரு டாட் வச்சு அதில் வந்து ஆஃப் வைன்ஸ் இருக்க மாதிரி இல்லைனா ஆஃப் டியர் ட்ராப்ஸ் இருக்க மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆஃப் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஆஃபாக மட்டும் போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்காது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உடனே பார்க்க முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு செக்குடு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு நம்ம வீட் எலமெண்ட் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லைங்களா, அந்த எலமெண்ட்டை வந்து அந்த 4 பக்கமுமே வந்து போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பாக்ஸ்லேயுமே இந்த எலமெண்ட்டை வந்து போட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் வந்து அந்த பாக்ஸுக்கு சென்டரில் வந்து நம்ம இப்போ டாட் வைக்க போகிறோம். டாட் வச்சு ஒரு செக்குடு மாதிரி வந்து செக்குடு பேட்டர்னில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் சொல்லி கொடுத்தது எல்லாமே பாக்ஸில் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து சர்க்கிளில் ட்ரை பண்ணுங்கள். சர்க்கிளில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னோடய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். இது எப்படின்னு தெரியல அப்படின்னா என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட் குரூப்பில் கேளுங்க. உங்களுக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.